எங்க ஊரு தாறுமாறு எங்க வேணா கேட்டு பாரு ஏனுங்க கொஞ்சம் கேளுங்க நான் கோயமுத்தூர் ஆளுங்க என்னடா திடீர்னு ஒரு கோயிலில் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நாங்கள் வந்து மருதமலைக்கு போயிருந்தோம். செவ்வாய்க்கிழமை தானே, அதனால் சரி மருதமலை மருதாச்சலமூர்த்தியை பார்க்கலான்னு போயிருந்தேங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு லைவ் போடலாங்கிற பிளானில் தான் போனேன். ஆனால் முருகன் வேறு பிளானை வச்சுருந்தார் போல். லைவ் எடுக்க முடியல. ஏன்னா கூட்டத்தை மட்டும் பாருங்கள். மலைக்கு மேலே, அதாவது மலையில் சாமி கும்பிட்டு ரிட்டன் போகிறவங்க, கோயிலில் பஸ்ஸில் போகிறவங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம். அப்போ மேலே எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள். மேலே வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்து எதுக்குமே வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட்லேருந்து எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போஸ்ட்டும் போட்டிருக்காங்க. அதனால் நான் சும்மா ஒரு சின்ன கிளிம்சஸ் மட்டும்தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் முருகனை காமிக்கணும், உங்களுக்கு லைவ் போடணும், அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது போஸ்ட் பண்ணணுன்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். கடைசியில் அது ரொம்ப முடியாமே போயிடுச்சு. சரி பரவாயில்ல, உங்களுக்கு எப்போ வந்து டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக நீங்கள் மருதாச்சலமூர்த்தியை வந்து மறக்காமல் தவறாமல் வந்து பாருங்கள். ஏன்னா இது வந்து 6 படை வீட்டில் இன்னொரு 7வது படை வீடாக வந்து மருதமலையை தான் வந்து சொல்கிறாங்க. மருதமலை கோயிலுக்குன்னே வந்து நிறையா ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இதுதான் வந்து கோயில் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2 months பிஃபோர் தான் வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணாங்க. எங்களால் அப்போ வர முடியல. சரி நம்ம இப்போ மருதாச்சலமூர்த்தியை வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். லைஃப் டைமில் பார்க்க வேண்டிய முருகர் கோயிலில் இது மிக முக்கியமான கோயில். மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க, தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக மருதாச்சலமூர்த்தியை போய் பாருங்கள். மருதாச்சலமூர்த்தி இருக்க மனக்கவலை எதற்கு, அதுதான் வந்து இந்த கோயிலோட தாரக மந்திரமே. நன்றி, வணக்கம்.